வெல்கம் டு ஹவுஸ் ஆஃப் ஆர்யா. இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போற சிறுதானியம் பனிப்பரகு. பனிப்பரகுங்கிறது வரகோட சேர்ந்தது தான் இது. அதுல பனிப்பரகுங்கிறதுனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து எல்லா டைப் ஆஃப் சீசன்லயும் இது வளரும். ஈவன் வின்டர் கிளைமேட்ல கூட இந்த பனிவரகு வந்து நல்லா வளர்ந்து வரும். இது வந்து ஒரு 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்காங்க. பாருங்க, இதுதாங்க பனிவரகு. இது பார்க்கறதுக்கு நல்ல எல்லோ கலர்ல இருக்கும். கொஞ்சம் பெருசாவும் இருக்கும். இந்த கிரெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாவும் இருக்கும். ரொம்ப டேஸ்டியான மில்லட் வந்து இந்த பனிவரகு. இருக்கிற மில்லட்ஸ்லயே வந்து புரோட்டீன் ஜாஸ்தியா இருக்கிறது இந்த பனிவரகு தாங்க. இது வந்து ஒரு 65 டேஸ் அந்த டைம்லயே உங்களுக்கு ஹார்வெஸ்ட் ஆகி வந்துடும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு ஈஸியாகவும் அவைலபிளாகவும் இருக்கும். இப்போ இந்த வரகுல என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்க்கலாம். இதில் நான் ப்ரோட்டீன் ஜாஸ்தி இருக்குன்னு சொன்னேன். ஸோ ப்ரோட்டீன் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸ் நிறைய இருக்கிறது தான் ப்ரோட்டீன். இதில் 10 அமினோ ஆசிட்ஸ், எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இல்லை கால்சியம், அயர்ன், பாஸ்பரஸ், ஜிங்க் இந்த மாதிரி எல்லா மினரல்ஸுமே இந்த பனிவரகுல இருக்குது. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா லெசித்தின்னு ஒரு காம்பனன்ட் இருக்குது. ஸோ அதனால ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. தோல் சுருக்கம் இல்லாமல் நல்ல ஸ்கின் எப்போவுமே க்ளோவாக இருக்கிறதுக்கு இந்த பனிவரகு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் நம்மளுக்கு இளநரை சீக்கிரமாக முடி நரைக்கிறது, முடி உதிர்றது, முடி வந்து நல்லா வளர்றதுக்கும் கூட இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பனிவரகுல என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்க்கலாம். புரோட்டீன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொன்னேன். அதனால எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இதுல ரொம்ப ஜாஸ்தி. 10 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இதுல இருக்கு. அதே மாதிரி கால்சியம், அயர்ன், பாஸ்பரஸ், ஜிங்க் அந்த மாதிரி எல்லா மினரல்ஸுமே இந்த ப்ரோசோ மில்லட் அதாவது பனிவரகுல ஜாஸ்தியா இருக்கு. இதுல வந்து லெசித்தின் ஒரு காம்பனன்ட் இருக்கிறதுனால ஸ்கின் க்ளோவா இருக்கிறது, நல்ல ஸ்கின் நம்மளுக்கு ஹெல்த்தியா இருக்கிறதுக்கும் நல்ல அழகா இருக்கிறதுக்கும் இந்த பனிவரகு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம சீக்கிரமா முடி நரைக்கிறது, அப்புறம் முடி உதிராம இருக்கிறதுக்கு அதுக்கு வந்து இந்த பனிவரகு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கறத பாத்திரலாம். பொதுவா பாத்தீங்கன்னா இந்த சிறுதானியம் வந்து பழங்காலத்துல இருந்தே நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டு வந்ததுனால அதோட ஜீன்ல தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதனால மில்லட் சாப்பிட்டோம் அப்படின்னாலே நம்மளோட ஜீன் வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கும். ஸோ உடம்புக்கு கண்டிப்பா அது அக்செப்ட் ஆகும். ஸோ அதனால இன்டைஜஷன் ப்ராப்ளமோ இல்லை வேற எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இந்த சிறுதானியத்தினால கண்டிப்பா வராது நமக்கு. ஸோ இதுல மெயினா வந்து நார்ச்சத்து நிறைய இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராது. வயசானவங்களுக்கு வர ஞாபக பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. ஞாபக மருந்து இருந்ததுன்னா இந்த மாதிரி ப்ரோசோ மில்லட்டை அடிக்கடி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி பிரெக்னெண்டா இருக்கிற தாய்மார்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இதை எடுத்துக்கோங்க. வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு வந்து இது ரொம்ப நல்லது. பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் இது ரொம்ப நல்லதா இருக்கும். அப்புறம் குழந்தைகளுக்கு இது நிறைய கொடுக்கலாம். சின்ன குழந்தைகளுக்கு வந்து நல்ல வளர்ந்த குழந்தைகளுக்கு எலும்புகள் நல்லா வளர்ந்து வர்றதுக்கு இந்த பனிவரகு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல டெசித்தின் ஒரு காம்பனன்ட் இருக்குன்னு சொன்னேன். இது வந்து நரம்புகளுக்கு ரொம்ப நல்லது. அதனால எப்பவுமே இந்த டே ஃபுல்லா நம்ம ஆக்டிவா இருக்கணும், நல்ல ஒரு ஸ்டாமினாவோட இருக்கணும் அப்படின்னா இந்த பனிவரகு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இது பிளட் சுகர் இருக்கிறவங்களுக்கு, பிளட் பிரஷர் இருக்கவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது எல்லாமே பேசிக்கா பிளட் சுகர், பிளட் பிரஷர் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி மில்லட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வெயிட் லாஸ்க்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா நாங்க ரிப்ளை பண்றதுக்கு ரொம்ப ஹாப்பியா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.